ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரிஸ் தானே நோபடி எக்ஸ்ப்ளோரேஷன் ஆஃப் ஹீரோ அனிமியோட சீசன் 1 எபிசோட் 5 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த எபிசோடுக்கு அப்புறம் தான் கதை சும்மா வேற லெவலில் போகும். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க வளரலாம் பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இப்போ இந்த டென்ஷனோட பார்ட்டி நடக்கிற இடத்த தான் காமிக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோட புது பார்ட்டி மெம்பர்ஸும் நம்ம ஹீரோ கூட நின்றுட்டு இருக்காங்க. இப்போ அவங்க 4 பேருமே ஒரு சம்னிங் சர்க்கிள்குள்ளே வந்து நிற்கிறாங்க. அந்த சம்னிங் சர்க்கிள் மூலமாக வேற ஒரு இடத்துக்கு டெலிபோர்ட் ஆகிறாங்க. இப்போ நம்ம ஹீரோவும் நான் இதை எவ்வளோ பதட்டமாக இருக்குன்னு எதிர்பார்க்கல. இது எனக்கு செகண்ட் டைம் தான், ஆனால் எனக்கு கொஞ்சம் பதட்டமாக இருக்குது. அதுக்கப்புறமா அவங்களும் இந்த டஞ்சனுக்குள்ளே கொஞ்சம் தூரம் போயிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துல இருக்க ஒரு இன்ஸ்ட்ரக்டரும் நீங்கள் இந்த பக்கமாக ஸ்ட்ரெயிட்டாக போங்க, அங்கே உங்களுக்கு 7th ஃப்ளோர் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே இவங்களும் அப்படியே இந்த கன்வீனியன்ஸ் ஸ்டோருக்கு வராங்க. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவும் என்ன இது ஸ்டோர் அப்படி சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு அந்த ஹேரிங்கிற பொண்ணும் இதுக்கு பேர் தான் கன்வீனியன்ஸ் ஸ்டோர், இங்கே அட்வென்ச்சரிங் பண்ணுறவங்க அவங்களுக்கு தேவையான பொருளை வாங்கிப்பாங்க அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அவனுக்கு தேவையான சில பொருட்கள் அவன் அவனோட பேக்கில் வச்சுக்கிறான். அப்படியே அவங்க எல்லாருமே அட்வென்ச்சரிங் பண்ண ரெடியாக வராங்க. அப்படியே அவங்க எல்லாருமே 7th ஃப்ளோர் நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் என்ன இது இந்த இடத்துல எந்த ஒரு மாஸ்டர் இல்லாத மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு அந்த இன்னொரு பொண்ணும் மோஸ்ட்லி இந்த இடத்துல கோலம்ஸ் தான் இருக்கும். அதுக்கு நம்ம ஹீரோ உனக்கு எப்படிப்பா இந்த மாதிரி விஷயம்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு அவளும் நான் ஒரு கேம் விளையாடுவேன், அதை வச்சு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றா. அதுக்கு நம்ம ஹீரோ நீ சரியா தான் சொல்ற, ஆனா இது உண்மையான கேம் கிடையாது அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறான். அப்படியே இவங்க எல்லாரும் பார்த்துட்டு இருக்கப்ப அங்கே ஒரு மாஸ்டரும் வருது. இதை பார்த்து அந்த ஹேரிங்கிற பொண்ணு இது ஸ்டோன் ஹோலம் தான் நினைக்கிறேன், நான் இதை ஃப்ரண்ட்லேருந்து ஹேண்டில் பண்ணிக்கிறேன், நீங்கள் எனக்கு பின்னாடிலேருந்து சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ ஹீரோ நான் என்ன பண்ண அப்படின்னு சொல்லி கேட்குறான். கைட்டோ நீங்கள் என்ன பின்னாடிலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுங்க. ஸ்டார்டிங்கில் அவ்வளோ கொஞ்சம் தடுமாறினாலும் இப்படி அந்த மாஸ்டரோட கோரை பார்த்து நச்சுன்னு அடிக்கிறான். அப்படியே இந்த மாஸ்டர் டிஸ்ட்ராய் ஆகுது. இதை பார்த்து நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். இவளுக்கு என்னோட சப்போர்ட் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறேன். அப்புறமா ஹேரியும் அந்த கோரையும் எடுத்து வச்சுக்கிறா. அப்படியே பார்த்துட்டு இருக்கப்ப இன்னொரு ஒரு கோலம் ஒன்று வருது. ஆனால் இந்த கோலம் ஃபுல்லாகவே கவசம்லாம் போட்டு வந்திருக்கு. இகரி உன்னோட பவரை பயன்படுத்து அப்படின்னு ஐரி சொன்னோடனே அவளும் அவளோட மேஜிக் ஸ்பெல்லை கேஸ்ட் பண்ணுறா. அந்த பவர் அப்படியே தரையை அப்படியே லிக்விட் ஸ்டேட்டாக மாற்றுது. அதுக்கப்புறம் மோரியாமும் அவளோட சமனிங் கார்டை யூஸ் பண்ணுறா. ஸ்நாச் வெளியே வா. அதுக்குள்ளேருந்து ஒரு குட்டி அழகான பியூஸ்ட் வந்து வேற லெவல் ஃபைட் பண்ணிட்டு இருக்கு. அப்போ இக்கேனையும் கரெக்டான டயத்தில் அவளோட ஃபயர் மேஜிக் யூஸ் பண்ண அந்த கோலம் மெட்டலுங்கிறதுனால ஃபயர் மேஜிக் பட்டனும் மெல்ட் ஆகுது. இதை ஹேரி பயன்படுத்திக்கிட்டு அதில் கோர் பார்த்து அடிச்சு அதை டிஸ்ட்ராய் பண்ணுறா. நல்லா பண்ணீங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ திரும்பி பார்க்குறான். பார்த்தா இவங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய அயன் கோலம் நிக்குது. அப்ப நம்ம ஹீரோ அவனோட ஏரோ பயன்படுத்தி அட்டாக் பண்றான். ஆனா அந்த அட்டாக் ஒர்க் ஆகல. அந்த கோலம் அட்டாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு வருது. அப்ப ஹைரி டக்குன்னு போய் அந்த கோலம் அட்டாக் பண்றான். ஆனா அவளும் நிறைய ட்ரை பண்ணி பாக்குறான். ஆனா அவளோட அட்டாக் எதுவுமே வேலை செய்ய மாட்டேங்குது. அடடா ஹைரியோட அட்டாக் இந்த இடத்துல ஒர்க் ஆகல. இக்கரின் உன்னோட ஃபயர் பாலை யூஸ் பண்ணு அப்படி சொல்லிட்டு ஹைரின்னு சொல்றா. அவர் மேஜிக் ஸ்ப்ரே யூஸ் பண்ணி அட்டாக் பண்றான். ஆனா ஒண்ணுமே ஆகல. அப்ப அந்த ஸ்னாஷும் வந்து அட்டாக் பண்ணுது. ஆனா இந்த அட்டாக்ல அது மேல எதுவுமே வேலை செய்யல. நான் தான் ஏதாவது பண்ணியாகும்னு நினைக்கிறேன். நான் வேணா இப்ப செல்ஃபியும் கிளாஸரியாவும் சமன் பண்ணிட்டா அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ அவனோட கத்தியும் கீழே விழுது. நம்ம ஹீரோ அன்னைக்கு அந்த கத்தியை பத்தி நெட்ல சர்ச் பண்ணியிருக்கான். இந்த கத்தியை வச்சு நம்ம யாரை அட்டாக் பண்றோமோ, நம்ம கற்பனையில என்ன அட்டாக் விழுன்னு நம்ம ஆசைப்படுறோமோ அந்த அட்டாக் ஒர்க் ஆகும் அப்படி சொல்லிட்டு போட்டிருக்கு. இந்த இடத்துல செல்ஃபியும் கிளாஸரியும் நான் கூப்பிட முடியாது, கூப்பிட்டா இவங்களுக்குலாம் தெரிஞ்சிடும். அதனால எனக்கு இது விட்ட வேற வழி இல்லை. இப்போதான் நான் இதை ஃபர்ஸ்ட் டைம் பயன்படுத்த போறேன். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இக்காரின் உன்னோட இடத்த பயன்படுத்து, ஐரி அதை டிஸ்ட்ராக்ட் பண்ணு, நான் அதோட பின்னாடி போய் அட்டாக் பண்றேன் அப்படி நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோ அந்த மாஸ்டரோட பின்னாடி போயிடுறான். நான் என்ன இமேஜின் பண்ணணும், அயன் கோலம் பிளாஸ்ட் ஆகணும் அப்படி நம்ம ஹீரோ இமேஜின் பண்றான். அப்போ அந்த மான்ஸ்டரும் அப்படியே டிஸ்ட்ராய் ஆகுது. இதை பார்த்தா அவங்களும் ஷாக் ஆயிட்டு இல்லை நம்ம ஹீரோ எல்லாரும் பாராட்டுறாங்க. இந்த கத்தி இது உண்மையில வேற லெவலில் உட்காந்துச்சு அப்படி நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறான். இப்போ இந்த 3 மணி நேரம் டைம் முடிஞ்சிடுது. அவங்க எல்லாருமே டஞ்சனுக்கு வெளில வந்துடுறாங்க. அப்போ ஐரி நம்ம ஹீரோ பார்த்து கேட்கறா, நீ வச்சிருக்கிறது ரொம்ப ரேரான ஸ்குவாடு, அது உனக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. அதுக்கு நம்ம ஹீரோ நான் ஒரு மான்ஸ்டர் கூட ஃபைட் பண்ணேன், அப்போதான் எனக்கு அந்த ஸ்குவாட் கிடைச்சது. அது மட்டும் இல்லாமல் நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன், ஆனால் அது உண்மையில வேற லெவலில் இருந்துச்சு அப்படி நம்ம ஹீரோ சொல்கிறான். அப்போ நம்ம ஹீரோ ஓரியா மாட்ட கேட்குறான், எப்படி நீ ஸ்நாட்சை சமன் பண்ண அப்படி சொல்லிட்டு கேட்குறான். ஓ உனக்கு ஸ்நாட்சை பிடிச்சிருக்கா அப்படி சொல்லிட்டு அவளும் கேட்குறான். நான் ஸ்நாட்சை சமன் பண்ண அவ்வளோதான் அப்படி சொல்லிட்டு அவளும் சொல்கிறேன். நீ சமன் பண்ணுற விஷயம் அது எல்லாருக்கும் தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்குறான். இது வரைக்கும் நான் எந்த ஒரு மூவிலுமே இந்த மாதிரி சமனிங் அனிமல்ஸ்லாம் பார்த்ததே இல்லை, அதான் கேட்குறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறான். அது கேரியும் ஏன்னா நம்ம சமன் பண்ணுற எந்த ஒரு கிரியேச்சரும் அது கேமராவில் ரெக்கார்ட் ஆகுது, அதனால தான் ஃபோட்டோலையும் வீடியோலையும் அந்த மாதிரி விஷயத்தை பார்த்துருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹேரியும் சொல்கிறா. அப்போ எனக்கு இப்போ தான் புரியுது, அதனால தான் கில்டில் யாரும் செல்ஃபியை பற்றியும் கிளாஸரியை பற்றி என்கிட்ட கேட்கல அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அப்போ ஒரியம்மா நீ ஸ்நாட்சை சமன் பண்ணுறது எல்லாருக்குமே தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்குறான். ஆமாம் எல்லாருக்குமே தெரியும், ஏன்னா நான் கில்டில் ரிஜிஸ்டர் பண்ணும்போது அவனையும் சேர்த்து தான் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். அப்போ ஹேரியும் நாங்கள் 3 பேர் சேர்ந்து உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கலான்னு இருக்கோம் கைட்டோ அப்படி சொல்லிட்டு கேட்குறா. என்ன விஷயம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறான். நீ எங்களோட பார்ட்டியில் ஜாயின் பண்ணி அட்வென்ச்சரிங் பண்ண வரியா அப்படி சொல்லிட்டு கேட்குறா. ஏன்னா அடுத்து எங்களோட கோல் 11வது ஃப்ளோருக்கு போய் அட்வென்ச்சரிங் பண்ணணும், அதனால நீயும் எங்கள் கூட வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ யோசிச்சு பார்க்குறான். என் கூட 2 வாண்டுங்க இருக்குது, அதுங்களாம் எப்படி சமாளிக்கிறது அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். அப்புறம் நீ இங்கே தப்பாக நினைக்கலன்னா கொஞ்சம் எனக்காக வெயிட் பண்ண முடியுமா, நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர்ட்டு கேட்டு தான் சொல்ல முடியும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். இவங்களுக்கு மட்டும்தான் 2 சமனிங் சர்க்கிள் மூலியமா கார்டியன் டெவிலையும் சமன் பண்ணுற விஷயம் தெரிஞ்சா என்ன போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். சரி நீங்க எனக்கு டைம் கொடுங்க நான் கேட்டு சொல்றேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். அதுக்கு அவங்களும் ஒத்துக்கிறாங்க. சரி நீங்க பொறுமையா கேட்டுட்டே சொல்லுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ டஞ்சனுக்கு வரான்.
அந்த இடத்துல இவங்க 2 பேருமே சமன் பண்றான். எனக்கு நல்லாவே தெரியுது இவங்க 2 பேரும் என் மேல கோவமா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது நீங்க இன்னொரு பார்ட்டியில போய் ஜாயின் பண்ண போறீங்களா? நம்ம 3 பேர் மட்டும் இருப்போம் அப்ப சொல்லிட்டு இவங்க 2 பேருமே கத்துறாங்க. சரி இதெல்லாம் இருக்கட்டும். ஆமா நீ ஏன் எங்களை 2-3 நாளா சமன் பண்ணவே இல்லை அப்ப சொல்லிட்டு கேட்கறா. அது நான் கொஞ்சம் ஒர்க்கா பிஸியா இருந்தேன் அதனால தான் சமன் பண்ண முடியல அப்ப சொல்லிட்டு அவனு சொல்றான். இதுக்கு என்ன அர்த்தம் மாஸ்டர் அப்ப சொல்லிட்டு செல்ஃபியும் கேட்க. சரி ஒரு நிமிஷம் இரு, நீ மட்டும் என் செல்ஃபியை மட்டும் செல்னு கூப்பிட்டு இருக்கு. அப்புறம் எனக்குன்னு ஒரு ஷார்ட்டான லிங்க்னே அப்ப சொல்லிட்டு அவளும் கேட்கறேன். அப்ப நம்ம ஹீரோ கிளாசரியான் இருக்குது லூசரியான்னு வச்சிடலாமா அப்ப சொல்லிட்டு கேட்கறேன். அப்ப நான் என்ன லூஸ்னு சொல்றியா அப்ப சொல்லிட்டு இவங்க 2 பேரும் காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அப்படியே ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கான். அப்ப கட்சுராக்கியும் டான்ஸ் ப்ராக்டிஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு அப்ப சொல்லிட்டு நம்ம ஹீரோட்ட கேட்கறா. அதனால தான் போகுது அப்ப சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றேன். சரி வர சனிக்கிழமை நீ ஃப்ரீ தானே வரியா நம்ம 2 பேர் வெளில போலாம் அப்ப சொல்லிட்டு கேட்கறா. எங்க நம்ம ஷாப்பிங் போலாம் நான் கண்டிப்பா வரேன் அப்ப சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றேன். கட்சுராக்கியும் ஹாப்பியா அவன் ஃப்ரெண்டு கூட போயிடுறா. அப்ப நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கோம். அப்ப நம்ம ஹீரோட ஃப்ரெண்டும் இது ஒரு டேட் தான்டா அப்படின்னு சொல்றாங்க. என்னடா சொல்றீங்க அப்ப சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்ப பாரு நீங்க 2 பேரும் ஒன்னாவே வரீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா அவ என்னோட ஷாப்பிங் பண்ணணும் ஆசைப்படுற அவ்வளவுதான் அப்ப சொல்லிட்டு நம்ம ஹீரோ சமாளிக்கிறான். நம்ம ஹீரோக்கு ரைட்டா கட்சுராக்கி மேல ஃபீலிங்ஸ் இருக்கு. அதுக்கப்புறமா இவங்க 2 பேர் ஷாப்பிங் கிளம்புறாங்க. அந்த ஷாப்பிங் மால் ஒரு பெரிய ஸ்க்ரீன்ல டஞ்சன் ஆஃப் லவ் மூவி ஓடிட்டு இருக்கு. அதை நம்ம ஹீரோ கொஞ்சம் ஆர்வமா பார்த்துட்டு இருக்கு. அப்ப கட்சுராக்கி என்னாச்சு அப்ப சொல்லிட்டு கேட்கறா. ஒன்றும் இல்லை வா போலாம் அப்ப சொல்லிட்டு அவங்க 2 பேர் போறாங்க. இப்படி இவங்க 2 பேர் போயிட்டு இருக்கு. இப்போ நம்ம ஹீரோ கேட்கறான் இதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு உங்க அப்பா கூட தானே வந்திருக்கு அப்ப சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கறான். ஆமா மூவி கூட அவர் கூட பார்த்துருக்கேன் அப்ப சொல்லிட்டு அவளும் சொல்றேன். நமக்கு டைம் கிடைச்சா நம்ம 2 பேரும் ஒன்னா போலாம் மூவிக்கு அப்ப சொல்லிட்டு அவளும் சொல்றேன். அதுக்கப்புறமா ட்ரெஸ் கடைக்கு வந்து அவளும் ஒரு ட்ரெஸ் எடுத்து போட்டு காமிக்கிறா. அவ போட்டு காமிக்கிற எல்லா ட்ரெஸ்ஸுமே நம்ம ஹீரோக்கு பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறமா அங்க இருக்கிற எல்லாத்தையும் வாங்கிட்டு அவளும் சுத்தி பார்க்க வந்திருக்கு. அந்த இடத்துல ஒரு டாகும் போகுது. கட்சுராக்கி கியூட்டா இருக்குன்னு சொல்றா. ஆமா கியூட்டா தான் இருக்கு அப்ப சொல்லிட்டு நம்ம ஹீரோ கட்சுராக்கியை பார்த்து சொல்றான். அப்ப அந்த இடத்துல ஒரு போட் ரைட் இருக்கு வா போலாம் அப்ப சொல்லிட்டு நம்ம ஹீரோ கட்சுராக்கியும் கூப்பிடுறா. நம்ம ஹீரோ போகும்போது யோசிக்கிறான் இது கண்டிப்பா டேட்டா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஷாப்பிங்க்கு தான் கூப்பிட்டா கட்சுராக்கி போய் என்ன மாதிரி ஆளைய பிடிக்கும் அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை இது கண்டிப்பா டேட் கிடையாது. என்னாச்சு டக்கி ஏன் உன் முகத்தை எப்படி வச்சிருக்க அப்ப சொல்லிட்டு அவளும் கேட்கறா. ஓ உன்னோட டான்ஸ் காம்படிஷன் பத்தி நீ யோசிக்கிறியா அப்ப சொல்லிட்டு கேட்கறா. ஆமா அப்ப சொல்லிட்டு நம்ம ஹீரோ சமாளிக்கிறான். கண்ணாலே உன்னோடு சந்திப்பின் போதே விட்டு வந்து. அதுக்கப்புறம் ஜூஸ் கடையிலே அவங்க 2 பேரும் ஒன்னாக்க ஜூஸ் குடிச்சிட்டு இருக்காங்க. இவங்களோட ஃபிளேவர்ஸையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி குடிச்சிட்டு இருக்காங்க. இது இன்டெரக்ட் கிஸ் அப்ப சொல்லிட்டு நம்ம ஹீரோ லைட்டா வைக்க போறோம். அதுக்கப்புறமா ஸ்கிரீன்ல அந்த மூவியை தான் பார்த்துட்டு இருக்காங்க எல்லாருமே. கட்சுராக்கியும் ஒரு அப்பா ஒரு பொண்ணை வச்சிருக்க பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப அவளுக்கும் அவளோட அப்பா ஞாபகம் வராங்க. டக்காயி நான் இன்னொரு பிளேஸ்க்கு போகணும் ஆசைப்படுறேன். ஓகேப்பா போலாம் எங்க அப்ப சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவளும் அந்த டஞ்சன் இருக்க பார்க்கு கூட்டிட்டு வரா. இந்த இடத்துல தான் எங்கள் அப்பா கடைசியாக என்னை விட்டு போனாங்க. திரும்பி வரவே இல்லை. டின்னர் சாப்பிட வரேன்னு சொன்னவர் தான் ஆனால் திரும்பி வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவளும் ஃபீல் பண்ணுறான். எதுக்காக மக்கள் இந்த டஞ்சனுக்குள்ளே போய் அவங்களோட உயிரை விடணும். சரி வா போகலாம் டக்காக்கி அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சொல்கிறா. இப்போதான் நம்ம ஹீரோக்கே புரியுது ஏன் கட்சுராக்கி டஞ்சன்னா பிடிக்க மாட்டேங்குதுன்னு. ஆனால் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் கண்டிப்பாக கேப்டன் கட்சுராக்கி மாதிரி நான் ஒரு நாள் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறான். அப்படியே அவங்க 2 பேர் பார்த்துட்டு இருக்க ஒரு பலூன் பறக்குது. அப்படியே இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். அண்ட் இதுக்கப்புறம் தான் கதை சும்மா வேற லெவலில் போகும். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கைமரா நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.